நாராயணன் இருக்கானே அவன் மற்ற ரவுடிகளோட ரொம்ப மோசம் மேடம். உண்மையிலே லேடிஸ் வராங்களா முழு கதையும் திறந்து விட. நீங்க வாங்க மேடம். ஒரு ரவுடி பையன் செத்ததுக்கு என்னமோ மகாத்மா செத்த மாதிரி உண்ணாவிரதம்ங்கிறாங்க. நம்ம ஜெயிலர் இருக்காரு, அவர் ரொம்ப நைஸ் மேன். ஆனா அங்க அது மட்டும் பத்தாது, ஒரு அயன் ஹேண்ட் வேணும். அதை ஐபிஎஸ் பரீட்சை எழுதி வர்றவங்களுக்கு வராது, என்னை மாதிரி கேடர்ஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு தான் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி உண்ணாவிரதம்ங்கிறாங்க. இரு வரேன், நீங்க வாங்க மேடம். மேடத்துக்கு நாராயணன் என்ட்ரி பண்ண முடியலன்னு மூட் அவுட்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் இல்ல, கவலைப்படாதீங்க. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருக்கு. இப்ப பார்க்க போறோமே, அந்த 2 பேரும் சேர்ந்து தேனி மாவட்டத்துல 24 கொலைகளை செஞ்சிருக்காங்க. அப்புறம் ஒருத்தனை வெட்டிக்க பார்த்தாங்க. இப்ப 2 பேரும் உள்ள, ஒருத்தனுக்கு மரணம், இன்னொருத்தனுக்கு ஆயில். விருமாண்டி கேஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை இன்வெஸ்டிகேட் பண்ணது நான் தான். இப்ப பார்க்க போறது செகண்ட் அக்யூஸ்ட், விருமாண்டியோட பரம விரோதி கொத்தாலத்தேவர், சீக்கே சின்ன கொளாரொட்டி, தேனி மாவட்டம். ஆயுள் தண்டனை. மேல சொல்லுங்க. திருமலை நாயர் காலத்துக்கு முன்பாகவே பாண்டிய மண்ணில் வேரூன்றி ஆட்சி செய்த சுந்தரபாண்டி தேவரை நேரடி சந்ததியில. நீங்க எப்பவும் பேசுற மாதிரியே பேசுங்க. பழைய சரித்திரம் எல்லாம் வேண்டாம். வேணாமா? வேண்டாம். மரண தண்டனை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அது கண்டிப்பா வேணும். என்னை மாதிரி 10 நிர்வாகி செத்தாலும் பரவாயில்ல, ஆனா கொலைவெறி பிடிச்ச ஆளுங்க சுதந்திரமான நாட்டில் தெரியக்கூடாது. ஆனா சட்டம் 10 கொலைகாரன் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுதே. அது நாங்க சட்டத்தை விட தர்மத்தையும் விதியும் மதிக்கிறவங்க. தர்மத்தின்படி அவன் சாகணுங்கிறது விதி, அதான் சட்டம்னு சொல்லியிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? தெய்வம் ஒண்ணு இருக்கு. யாரு சாகணும்னு சட்டம் சொல்லுது? அவன் தான். அதான் யாருன்னு கேட்டேன். விருமாண்டி பாத்தியல்ல, அவன் பேரை சொல்ல கூட வாய் வர மாட்டேங்க. என் மகத்தை பார்த்து இடக்கூடாதீங்க. பார்க்கத்தான் வில்ல மாதிரி இருப்பேன், நெசமான வில்ல அவன் தான். 2 ஊருக்கு சண்டையை மூட்டி ரத்த கலந்து ஏற்றது அவன் தான். எந்த 2 ஊருங்க? இது சிக்கப்பட்டி, சின்ன கோளாறுப்பட்டி, நல்லமநாயக்கனூர். 2 அழகான கிராமம். அந்த வருஷம் நல்லமநாயக்கனூர்ல சல்லிக்கட்டு. நல்லமநாயக்க தான் எங்க அப்பா வெட்டி கொண்டது. அதுக்கான செயல் தண்ணி அனுபவிச்சேன். இது ஊருக்கே தெரியும். எங்களுக்குள்ள நல்ல உறவு இல்லை. இருந்தாலும் தனிப்பக ஊர் ஒத்துமைக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு பழசையெல்லாம் மறந்து இந்த மாதிரி விழாக்களை கலந்துக்கிறதுக்கு நான் போறது ஒரு சமாதான பறவை மாதிரி. தாய்மாடு முதல்ல வருது, வந்து இளையக்கா. தாய்மாடு வந்துட்டு இருக்கு, தாய்மாடு வந்துருச்சு, தாய்மாடு வந்துருச்சு, தாய்மாடு வந்துருச்சு. எப்ப சாமி மாடு வரலப்பா, தொடராது தொப்பா தெய்வம் தான். தாய்மாடு தொட்டு கும்பிட்டுக்கோ. சந்தர்ப்பம் பேசுமா? மேல வந்து வராதியா? ஏ மாடு வெளியே போடா, முன்ன போடா, தள்ளி நில்லுப்பா. போட்டு பாப்பா, போட்டு. தாய்மாடு வருதியா? மாடு பேர் என்ன தெரியுமா? வீரபாண்டி. நல்லமநாயக்கு ஒரு மாடு. நல்லா கேட்டுக்க, சத்தம் போடாதே. உள்ளூர்கார பிடிக்கப்படாது. மாடு பேர் என்ன தெரியுமா? வீரபாண்டியா. வீரபாண்டி யாரு? வீரபாண்டிய பிடிக்கிற சாட்சியந்தரம் இருக்கியா அந்த ஊர்ல? வீரபாண்டி யாரு தெரியுமா? வீரபாண்டிய கட்டவமணியா. வானம் பொழியுது, பூமி நனையுது, உனக்கேண்ட வருதுன்னு கேட்டான். அந்த வீர மன்னனுடைய பேரை மகாராசா பேரை வச்ச மாடு வருதியா? குடிக்கிறவன் ஆம்பளையா இருந்தா முன்னாடி வந்து கொடுப்பாரு. என்னையா மாடு இப்படி மாட்டிக்கிச்சு? உடம்பு சரியில்லை. மாட்டுக்கு உடம்பு சரியில்லையா? என்னையா மாட்டுக்கு? மைக்கில் ஏன் சொல்றேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாட்டுக்கு ஒண்ணும் இல்லையா? மாட்டு பிடிச்சல போய் வாங்க. காசா பெருசு காசா சேரும். மாட்டு பிடிக்கிறது வீர விளையாட்டியா? பெரிய
என்னடா இது வாழை கடிக்கிற? மாட்டை கடிச்சு மனுஷன் கடிச்சியா? ஆளாளுக்கு மாட்டை அமைக்கிட்டா அப்படியா? மாட்டை விட சொல்லியா? மாட்டை பிடிச்சது வாங்கியா வாங்கி வாச்சிருக்கு வாச்சிட்டு போயா வாச்சிருப்பா விடியா விடியா வருது வீரர்களே ஆத்துப்பையா தங்கங்களே நீங்க ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மாடு வரப்போகுது. மாடு பேர் என்னையா? அன்னலட்சுமி வளர்த்த சொரிமுத்தை. சொரிலட்சுமி வளர்த்த அன்னமுத்து. சத்தப்படாதியா சத்தப்படாதியா வெட்டிவிடுவாங்க. அது நம்ம கொத்தாலத்தேவருடைய காலஞ்சென்ற அண்ணன் ஒச்சாத்தேவருடைய மக அன்னலட்சுமி சொல்றாங்க. மாடு பேர்ல சொல்லணும். ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்குங்க. எல்லாம் தயாரிச்சு மாடு சாதாரண மாடு கிடையாது. அலங்காநல்லூர் சொல்லியட்ல 50 பேத்து குத்துற மாடு. ஆடி வாசல்லையே வளர்ச்சி வளர்ச்சி குத்துற மாடு. கரடிக்கல் சொல்லியட்ல குத்துற மாடு. ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. படுக்கிறவங்க போய் படுத்துக்கோ, பிடிக்கிறவங்க போய் பிடிச்சுக்கோ. மாடு பிடிக்க வீரர்களே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன கோளாறு வெட்டிக்காரு ஒருத்தர் முதல்ல தொடப்படாது. அதாயா கண்டிஷன். ஒரு மாடு கண்டவே கிட்ட போனா அன்னலட்சுமி மாதிரியே குடலை உருவி போடுவாமா. தெராணி உள்ளவன் தைரியமான ஆளு திண்ணையில ஏறிக்கும். ஏன்னா காலையில நீ என்ன பலகாரம் தின்னு மாடு கொம்ப வச்சு தேடி போடும். ஜாக்கிரதை மாடு வருது. வருதுப்பா மாடு. வருஷம் சொல்ல பாஞ்சு வருவியா இருக்காதியா பாஞ்சு வருது மாடு. அடிவாக்கு போற ஓர போறடி அந்த பாரு ஓரமா நிக்காத உர வாங்கி சாத சரியா இருக்கா அப்படி வா உங்க ஊருக்காரன் பிடிக்கப்படாது. அப்ப வெளியூர்காரன் பிடிக்கலாமா? வெளியூர்காரனா அதாரு நம்ம சிங்கப்பூர் மச்சான். சிப்புதாய் பேரையா இது கூட தெரியாம இருக்க? ஓ சிங்கப்பூர் மச்சானா? அவதே சிப்புதாய் பேரே சிங்கப்பூர்ல கவுரி வாங்க பேசியா. சிங்கப்பூர் மச்சான் மாட பிடிக்கும். புடி பாப்பா. எங்கேயோ ஆகாசத்துல வந்து குதிக்கிறது இல்ல, நாமளே வளர்த்தி விடுறதேன். குருமாண்டி அப்பனும் நல்ல விநாயகனும் சேர்ந்துதான் எங்க அப்பாவை கொண்டாங்கன்னு ஒரு வதந்தி ஊர்ல உண்டு. அதெல்லாம் காதல போட்டுக்கிறாம இடுப்பா கைப்புள்ள இருந்தேன்.
காந்துதுடா நல்ல சரக்குடா